தஞ்சை மாவட்டத்தில் 100 ஆடுகளை திருடியதை காட்டிக் கொடுத்து விடுவாரோ என்ற பயத்தில் கூட்டாளியை கொலை செய்த நபர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ஆடுகளை திருடிவிட்டு நல்லவர் போல் வேஷம் போட்டு வந்த கொலையாளி சிக்கியது எப்படி? தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நரியங்குடி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு திருச்சிற்றம்பலம் பேராவூரணி சாலையில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக திருச்சிற்றம்பலம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் கொலை நடைபெற்ற ஒரு வாரத்திற்கு முன்பு மடத்திக்காடு கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் என்பவரின் ஆட்டு மந்தையிலிருந்து 100 ஆடுகள் காணாமல் போனது. மறுநாள் அதே ஊரைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் காணாமல் போன 100 ஆடுகளும் இருந்துள்ளது. இதனை அறிந்த மதியழகன் அவரிடம் சென்று கேட்டபோது, மர்ம நபர்கள் ஆட்டை திருடிச் செல்லும் போது எங்களை பார்த்துவிட்டு தப்பியோடிவிட்டனர் என கூறி ஆடுகளை திருப்பிக் கொடுத்துள்ளார். ஆடுகள் திருடப்பட்ட இந்த விவகாரத்தில் மதியழகன் மற்றும் அவரது சகோதரர்கள் ஏதேனும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்களா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரித்தனர். ஆனால் அதற்கான தடயங்கள் எதுவும் கிடைக்காததால் காவல்துறையினர் இந்த வழக்கை கைவிட்டனர். இதனால் கொலை செய்யப்பட்டவர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று தெரியாமல் போனது. இதனையடுத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் இந்த வழக்கை விசாரணை செய்ய தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மீண்டும் போலீசார் விசாரணையை தொடங்கினர். இதில் மதியழகன் மற்றும் அவரின் சகோதரர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டது. மதியழகனிடம் 100 ஆடுகளை திருப்பிக் கொடுத்த ராஜா என்பவரிடமும் விசாரணை செய்தனர். இதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதும் போலீசார் உஷாரானார்கள். ராஜாவை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரணை செய்தபோது உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. ராஜா, அவரது நண்பர்கள் செல்வா, ஆறுமுகம் ஆகிய மூவரும் இணைந்துதான் 100 ஆடுகளை திருடியுள்ளனர். அப்போது ஆள் நடமாட்டம் இருந்ததால் ஆடுகளை ஓட்டிச் செல்லாமல் ராஜா தனது பட்டியில் ஆடுகளை அடைத்துவிட்டு நல்லவர் போல மறுநாள் காலை ஆடுகளை ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் ராஜாவின் கூட்டாளியான ஆறுமுகம் ஆடு திருடியதில் தனக்கு பங்கு வேண்டும் என ராஜாவை தொந்தரவு செய்துள்ளார். பணம் தரவில்லை என்றால் நாம் தான் ஆடு திருடினோம் என போலீசாரிடம் கூறிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாத ராஜா தனது நண்பர் செல்வாவுடன் இணைந்து ஆறுமுகத்தை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக சம்பவத்தன்று மூவரும் இணைந்து மது குடித்துள்ளனர். இதில் ஆறுமுகத்திற்கு அதிக அளவு மதுவை குடிக்க வைத்து அவரை கொலை செய்துவிட்டு முகம் தெரியாத அளவிற்கு முகத்தை எரித்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்தவர் யார் என்பதை கண்டுபிடித்த போலீசார் கொலை குற்றவாளியையும் கைது செய்துள்ளனர். இதில் செல்வா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.